வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரவா அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரவா அடை நீங்கள் வீட்டில் சட்டுன்னு பண்ணலாம். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நீங்கள் எதனா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு லேட் ஆகுதுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி அடை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் எதனா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும், ஒரு சீக்கிரமாக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணுச்சுன்னா, நம்ம ஸ்டொமக் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். ரவை, கோதுமை, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடை எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரவை 1 கப்பு, கோதுமை 1 கப்பு, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தயிர் 200 ml, உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ரவை அடை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். பேட்டர்னா இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ரவை இந்த பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கோதுமை. ரவையும் கோதுமையும் ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா ரவை வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கும், கோதுமை கொஞ்சம் பைண்டிங் கொடுக்கும். அதனால தான் ரவையும் கோதுமையும் ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். நான் 3 சொல்லியிருக்கேன், வேணும்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயம் வந்து நான் சொன்ன குவான்டிட்டியோட அதிகமாக போடலாமா கேட்டேன், கண்டிப்பாக போடலாம். ரஃபாகவும் கட் பண்ணி போடலாம். சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு. இதுக்கு பிறகு தயிர். தயிர் எதுக்காக யூஸ் பண்ணால் அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் வேணும், அதனால தான் தயிர் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் என்ன பண்ணால் தயிர் பிடிக்காது, வெறும் ரவையும் கோதுமையும் அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே தட்டி போடுவாங்க. எனக்கு என்ன தயிர் இருந்தால் தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அப்படின்னா வெறும் ரவை உப்புமா சாப்பிடுவீங்களா, அந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இதில் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம், அதுக்கப்புறம் வேணால் வெஜிடபிள்ஸ் டாப்பிங்ஸும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தண்ணியோட அளவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் அடை பண்ணுவீங்களே, அதாவது பருப்பு அடை பண்ணுவீங்களே, அந்த பருப்பு அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்குமோ அதே குவான்டிட்டி அளவுக்கு இந்த ரவை அடையில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரவுண்டாக கெட்டியான ஒரு டெக்ஸ்டர் வரணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த மாவை இந்த மாதிரி இலையை போட்டு நல்லா தட்ட ஆரம்பிங்க. நீங்கள் டேரெக்டாக கையிலே தட்டி போட்டிங்கன்னா வராது, ஓட்ட ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி வாழை இலை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி வாழை இலை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் பேக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். திக்காக இருந்தால் குக் பண்ண டைம் வந்து அதிகமாகும். அந்த டைமில் அடை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மெலிசாக தட்டுறோம். நான் திருப்பியும் தட்டி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவை அடையோட மாவை இந்த மாதிரி விரல் வச்சு தட்டுங்க. எப்போவுமே நீங்கள் தட்டும் போது 4 விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி 4 விரல் வச்சு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் அந்த தட்டை கரெக்டாக ஈவன் சைஸில் வரும். இதுக்கு பிறகு மெதுவாக அந்த இலையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லை போட்டு குக் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த தோசைகள் சூடாக இருக்குது. இந்த கல்லில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா கடலெண்ணெய், அப்படியும் இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றி குக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நெய்யை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கல் வந்து கரெக்டான சூடாக இருக்கணும்.
நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றின பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அடையை இதில் போட்டு நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது திருப்பி போடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு வெந்துருக்கணும். அதுக்கு பிறகு கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னொரு பகுதி நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி 2 சைட்லையும் திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணினா ஒரு சூப்பராக அடை ரெடி. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குல்ல. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு கார சட்னி எடுத்துக்கலாம், அப்படின்னா தயிர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அவியல், குருமா இந்த மாதிரி கறி எடுத்துக்கலாம். நான் இன்னொரு அடையும் குக் பண்ணி காமிக்கிறேன். குக் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த தோசைக்கல் வந்து சூடாக இருக்கணும். சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த அடை கொஞ்சம் லைட்டாக ஹார்டாகிடும். கொஞ்சம் ஹார்டாகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தோசைக்கல்ல 2 சைட்லையும் போட்டு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா கெட்டியான பக்குவத்தில் நீங்கள் அடை போட்டிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஃபோர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அங்கங்கே 2 ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணால் நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சட்னியோ இல்லை கிரேவியோ நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பராக ரவா அடை ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரவா அடை எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான ஸ்டைலில் சட்டுன்னு வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.